வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடலாம். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை டம்ளர்ல எடுத்து குடிக்கலாம். ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா ரெண்டுத்துலயும் ஒரே இன்கிரிடியன்ஸ் தான், ஒரே கேலரிஸ் தான். இவன் என்னடா சயின்ஸுக்கே சிக்கன் கொடுக்குறான்னு நீங்க யோசிக்க முன்னாடி கடைசி வரைக்கும் பாருங்க. அது ஒரு சின்ன ட்ரிக் தான். கரெக்டா இருந்துச்சுன்னா ஒரு ஃபாலோ போட்டு போங்க. லெட்ஸே நீங்க ஒரு ஜார்ல ஒரு 50 கிராம் ஓட்ஸ், ஒரு 250 ml பால், ஒரு பெரிய ரெட் பனானா எடுத்து தண்ணி போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அது ஒரு லிக்விட் ஃபார்ம்ல வரும். அதை அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு கழுவிட்டு திரும்ப அதே ஜார்ல ஒரு 50 கிராம் ஓட்ஸ், ஃப்ரீஸ் பண்ணி வச்ச ஒரு பெரிய ரெட் பனானா, திரும்ப அதே ml பால், கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ், இதை போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அது இந்த மாதிரி நல்ல திக்கான டெக்ஸ்சர்ல வரும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இதை குடிக்க முடியும், சாப்பிட முடியாது. அதை சாப்பிட முடியும், குடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தன்மை. குடிக்கிறத ஸ்மூதின்னு சொல்லலாம், சாப்பிட்றத ஸ்மூதி பவுல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கும் நான் ஸ்டார்டிங்ல சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வெயிட்டை குறைக்கணும்னு இருக்கிறப்ப எனக்கு கம்மியான குவான்டிட்டியில் இருக்கணும், ஆனால் அதிகமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்னோட பசி அடக்கி என்ன ஃபீலிங்காக வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். இந்த விஷயத்த ரொம்ப சிம்பிளா இந்த 2 ஸ்பூனை வச்சு நான் சால்வ் பண்றேன் பாருங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபிட்னஸ் ஃபீல் கூட வரப்ப ஜார்டன் ஹிஹே ஃபிட்னஸ் அப்படின்னு ஒருத்தர் யூடியூப்ல இருப்பாரு, நல்ல கான்டென்ட் போடுவார் பாடி வெயிட்லாம். அவரை நான் ஃபாலோ பண்ணே வந்துட்டு இருப்பேன். ஒரு டயட் வீடியோல இதை பத்தி சொல்லியிருப்பாரு. அப்பதான் நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. உதாரணத்துக்கு இப்போ இந்த பெரிய ஸ்பூன் எடுத்து நான் இதை சாப்பிட ஆரம்பிச்சேன்னா இது எனக்கு ஒரு 10 ரெப்படிஷன்ல காலி ஆயிரும். இப்போ அதே நான் இந்த குட்டி மஞ்சத்தூள் போடுற யூஸ் பண்ற ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதை விட டபுள் ட்ரிபிள் த டைம் ரெப்படிஷன் உள்ள இறங்கும். நான் ரெப்படிஷன் சொல்றது எத்தனை டைம் நம்ம அந்த ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றோம் அதை சொல்றேன். ஒரு நார்மல் மீல் தான், பட் அது குட்டியான சர்விங்ல அதிக ரெப்படிஷனோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சாப்பிட்றப்ப அது ஒரு மாதிரி ஃபில்லிங்கா ஏதோ அதிகமாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ இதே நான் வெயிட் கெயின் பண்ணணும்னு இருக்கிறேன்னா எனக்கு கம்மி குவான்டிட்டியா இருக்கணும், ஆனால் அதிகமான கேலரிஸ் உள்ள இறங்கணும், ஆனால் சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டைமிங்ல நான் ஷேக் மாதிரி எடுத்துக்கிறப்ப எனக்கு 2 நிமிஷத்துல அப்படின்னு உள்ள இறங்கிரும்.